ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாத இருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே பலர் வெளிப்புற அழகிற்கும் பதவிற்கும் செல்வத்திற்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மிடத்தில் காண விரும்புவது கிருபையும் சத்தியமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உள்ளது. கிருபை என்பது அன்பும் இரக்கம், மன்னிப்பு, தயவு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான வாழ்க்கை. சத்தியம் என்பது நேர்மை, உண்மை, தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருப்பது. இந்த இரண்டுமே ஒரு விசுவாசிக்கு உண்மையாக ஆயுதமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு மரம் அதன் கனியின் மூலமாக அறியப்படுகிறது போல ஒரு கிறிஸ்துவன் தனது கிருபையினாலும் வார்த்தைகளினாலும் சத்தியமான நடத்தைகளினாலும் அறியப்பட வேண்டும். கழுத்திலே அணியும் சங்கிலியானது அனைவருக்கும் தெரியும். அதே போல நம் கிருபையினால் நடத்தை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தேவன் அதை விட முக்கியமாக அந்த கிருபையானது சத்தியமும் நம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வியாபாரி லாபத்திற்காக பொய் சொல்லும் வாய்ப்பு இருந்தாலும் தேவனுக்கு பயந்து உண்மையை பேசுகிறான். உடனே அவனுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இடத்தில் குறைகிறது. ஆனால் காலப்போக்கில் உடனே அவனுக்கு அதிக லாபம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் மக்கள் அவனுடைய நேர்மையையும் நம்பிக்கையையும் கண்டு வருங்காலத்தில் அவனிடத்திலே வருவார்கள். சத்தியம் நம்பிக்கையை உருவாக்கும். கிருபையானது மனிதர்களின் இருதயத்தை வெல்லும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாக இருக்கிறது. அவர் பாவியை நேசித்தார், ஆனால் பாவத்தை ஏற்கவில்லை, வெறுத்தார். அன்புடனே உண்மையுடனே மக்களை தேவனிடத்திலே அழைத்தார். நாமும் வார்த்தைகளிலே, செயல்களிலே, குடும்பத்திலே, பணிகளிலும் சபைகளிலும் கிருபையையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவோம். அப்போது தேவனுடைய மனிதர்களுக்கு முன்பாக நற்பெயரையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.